அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை, நிலை வாழ்வுக்கு அழைப்பு. யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 6, இறை சொற்றொடர்கள் 44 முதல் 51 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். மார்க்கு, மத்தேயு, லூக்கா போன்றவர்கள் நற்கருணை இயேசுவின் உடல் என்றே குறிப்பிடுகின்றன. ஆனால் யோவான் மட்டும் இயேசுவின் சதை என்கிறார். இயேசு காலத்து எபிரேய மொழியில் உடல் என்னும் சொல்லாட்சியே இல்லை. உடல் என்பது கிரேக்க சிந்தனை அடிப்படையான சொல். கிரேக்கர்கள் மனிதர்களை உடல் ஆன்மாவாக பகுத்தன. ஆனால் யூதர்கள் மனிதரை சதை இரத்தமாக பார்த்தார்கள். எனவே யோவானில் இடம்பெறும் சதையே இயேசு நற்கருணை பற்றி பயன்படுத்திய சொல்லாக இருக்க வேண்டும். கிரேக்க சிந்தனையில் பயிற்சி பெற்றிருந்த லூக்கா, மார்க்கு, மத்தேயு போன்றோர் இயேசுவின் சதை என்பதையும் கிரேக்க வாசகருக்கு இயல்பாக தோனிக்கும் வகையில் இயேசு உடல் என மாற்றியிருக்க வேண்டும். இவ்வாறு நற்கருணை பற்றி இயேசு பயன்படுத்திய மூல சொல் சதை யோவான் நற்செய்தியில் தான் இடம்பெறுகிறது. இதுவரை வாழ்வுதரு உணவு என்று சொல்லி இறை உண்மைகளையே முக்கியமாக குறிப்பிட்ட இயேசு இதிலிருந்து நற்கருணையை குறிக்கிறார். தம் சதையும் இரத்தமுமே ஒப்பற்ற முறையில் உயிர்தரு உணவு என்பதை இப்பகுதி தெளிவாக எடுத்துரைக்கிறது. இயேசு இறக்கப் போகிறார். அவரது சாவு ஒரு பலி மரணம். பலி மரணம் அடைந்து உயிர் பெற்றெழுந்த அவர் தம் சதை மக்களுக்கு உணவாக கொடுப்பார். இதுவே அவர் வாக்களித்த உணவு. இவ்வாறு நற்கருணை பற்றிய தெளிவான போதனை இயேசு இவ்வசனத்தில் அளிக்கிறார். நற்கருணை இயேசுவின் சதை என்பதும் அது ஒரு பலி உணவு என்பதும் ஐயத்திற்கு இடமில்லாத வகையில் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளன. அன்பார்ந்தவர்களே, இந்த உடல் உயிர் வாழ்வதற்கும் வளர்வதற்கும் இயங்குவதற்கும் உணவு அவசியம். இந்த உலகில் தோன்றிய தாவரங்கள் மற்றும் விலங்குகள் உணவின்றி வாழ இயலாது. தாவரங்கள் தமது உணவை தாமே தயாரித்துக் கொள்கின்றன. விலங்குகள் தமது உணவிற்காக பிற விலங்குகளை சார்ந்துள்ளன. மனிதன் தமது உணவிற்காக பிறரை சார்ந்துள்ளான். ஆக மனிதன் உட்பட அனைத்து உயிரினங்களும் உயிர் வாழ்வதற்கு இந்த உணவு இன்றியமையானது. ஆனால் நிலை வாழ எந்த உணவு அவசியம்? இயேசு தரும் அப்பம் வெறும் வயிற்றை நிரப்பும் உணவுக்காக மட்டுமல்ல, மாறாக நிலைவாழ்வு தரும் அழியா உணவாகவும் இருக்க வேண்டும். இதை நற்கருணை என்று நாம் அழைக்கின்றோம். இயேசுவின் அழைப்பு நிலையான வாழ்வுக்கு அழைப்பு. அந்த அழைப்பை ஏற்று அதனை இலக்காக வைத்து நமது இப்போதைய வாழ்வை மாற்றி அவர் காட்டும் வழியில் நாம் வாழ ஏற்பட வேண்டும். இல்லை என்றால் நிலையான வாழ்விற்கு நம்மால் தகுதி பெற முடியாது. சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். கடவுளை நான் நம்பிக்கையோடு தேடுகின்றேனா? கடவுளின் திருவுளத்தை அறிந்து செயல்படுகின்றேனா? நிலை வாழ்வுக்காக என்னை வழிநடத்தும் நற்கருணை நாதரை நான் பின்தொடர்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்கும் இறைவா, நாங்கள் அனைவரும் உம்மை நம்பிக்கையோடு தேடவும், உமது திருவுளத்தை அறிந்து செயல்படும் நிலை வாழ்வுக்காக எங்களை வழிநடத்தும் நற்கருணை நாதராகிய உம்மை பின்தொடரவும் வரந்தாரும். ஆமேன்.